ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், 5th மே 2025க்கான என்னோட இன்ட்ராடே லெவல்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ மார்க்கெட்டோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா 24,313. சப்போஸ் மண்டே 24,236 பிரேக் பண்ணி ஓப்பன் க்ளோஸ் வச்சாங்கன்னா, ஸோ ஒரு 5 மினிட்ஸ் கேண்டலில் பிரேக் பண்ணிச்சுன்னா தென் இமிடியேட் சப்போர்ட் 24,110. அதையும் பிரேக் பண்ணிச்சுன்னா இமிடியேட்டாக 24,134 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும். அகெயின் இல்லை அப்படியே இந்த சைடு வேஸ் ஃப்ளாட் ஓப்பன் ஆகிட்டு இங்கேயே வந்து ஓப்பன் கொடுத்துட்டு தென் இந்த க்ரீன் லைனான ரைசிங் வெட்ஜோட சப்போர்ட்டை பிரேக் பண்ணிடுச்சுன்னா தென் இட் வில் ரீச் அப் டு 24,508. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு டார்கெட்டு. ஸோ இந்த ரேஞ்சில் நம்ம வந்து ஒரு ஸ்கேல்பிங் எடுக்கலாம். ஸோ மூவ்மெண்ட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ இமிடியேட்டாக வந்து என்ட்ரி எடுத்து எக்ஸிட் ஆகிடும் ஒரு 5 to 10 பாயிண்ட்ஸை கலெக்ட் பண்ணிவிட்டு. அகெயின் இப்போது சப்போஸ் 24,588 இது வந்து ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். இந்த ரெசிஸ்டன்ஸை பிரேக் பண்ணிச்சுன்னா தென் செல்லர்ஸ் வில் கெட் பேனிக். கால் ஆப்ஷன் ப்ரீமியம் வந்து ரொம்ப ஷூட்டப் ஆகும். இந்த இடத்துலையும் நம்ம என்ட்ரி எடுத்தால் 24,688 வரைக்கும் மூவ் ஆகும். அதே மாதிரி 24,236 பிரேக் பண்ணும்போது புட் செல்லர்ஸ் வந்து பேனிக் ஆகி அவங்களோட பொசிஷன்ஸை கவர் பண்ணுவாங்க, ஷார்ட் பொசிஷன்ஸு. அப்போது இந்த ரீஜனில் நம்ம வந்து என்ட்ரி எடுத்து ஸோ ஒரு நல்ல ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ இதுதான் என்னோடய 5th மேவோட லெவல். தென் ஆப்ஷன்ஸோட ப்ரீமியமை வச்சும் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இன்னொரு ஸ்க்ரீனில் வந்து நான் வாட்ச் பண்ணுவேன். ஸோ அதையும் நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறேன். ஸோ ஃப்ரைடே க்ளோசிங் அப்போது இந்த 4 ஸ்ட்ரைக் ப்ரைஸ் வந்து அதிக வால்யூமில் ட்ரேட் ஆகிருக்கு. இதோட க்ளோசிங்கை பேஸ் பண்ணி நான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரைஞ்சி வச்சுருக்கேன். ஸோ இந்த வேல்யூ 24,500, 593, 662, 750. ஸோ இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆகும். 24,200, 124,142, 24,051 இதெல்லாம் வந்து ஒரு சப்போர்ட்டாகவும் ஆக்ட் ஆகும் ஆஃப்டர் 5th மே ஆஃப்டர் மார்க்கெட்டிங் ஹவர்ஸ். ஸோ இந்த ரீஜனில் எப்படி ஒர்க் ஆகிருக்குன்றதை நம்ம வந்து இன்னொரு வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த லெவலும் நோட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.